ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம யாரை பார்த்தோம்? சவுலை பார்த்தோம். இல்லை, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் அந்த குறி சொல்கிற அந்த பெண்ணிட்ட போய் அவங்க சொன்ன குறி நிமித்தமாக அவன் பேர் இழப்பை ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். இல்லை, சரி, இப்போ சவுல் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் யார் ராஜா? தாவீது. உடனே தாவீது ஏசப்பாட்ட விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, யூதா தேசத்தில் நான் ஒரு பட்டணத்துக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டான். உடனே ஏசப்பா சொன்னாங்க, நீ போ அப்படின்னு. மறுபடியும் தாவீது ஏசப்பட்ட கேட்குறாங்க, நான் எந்த இடத்துக்கு போக அப்படின்னு சொன்னோன்னே, எப்ரோனுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. உடனே தாவீது அவன்கிட்ட இருந்த அந்த 30,000 பேரோட அப்படியே அந்த கேருபீன்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிய பாலை யூதா தேசத்திலிருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது வண்டியை செய்து அதை இழுக்கிறதுக்கு 2 மாடுகளை ஏற்பாடு செய்து கிபியாவில் இருக்கிற அபினதாப் வீட்டில இருந்து அந்த கர்த்தரின் உடன்படிக்கையை பெட்டிய வண்டிகளை ஏற்றி அப்படியே நடத்தி கொண்டு வராங்க. அப்போ இந்த அபினதாபின் மகன் அஹியாவும் ஊசாவும் வண்டிக்கு முன்னாடி வராங்க. இந்த தாவீதும் மற்ற வீரர்களும் அந்த தேவதாத மரங்களினால செய்தப்பட்ட கிண்ணறம், வீணை, எக்காலம், சுர மண்டலத்தை அப்படியே பாடி துதித்து துள்ளி அப்படியே ஆர்ப்பரித்து வராங்க. அப்படியே உடன்படிக்கை பெட்டிய அப்படியே வண்டி இழுத்துட்டு வருது. பின்னாடி பாடிட்டே வராங்க. அந்த அஹியாவும் ஊசாவும் வண்டி என்ன பண்ணாங்க, பக்கத்துல 2 பேரும் அப்படியே வராங்க. அப்படியே வண்டி வந்துட்டே இருக்குது. அந்த நாகோனின் களம் என்கிற ஒரு இடத்துல வந்தோடனே அப்படியே மாடு மிரண்டு போயிடுச்சு. மிரண்டு போனோன்னே அந்த பெட்டி ஆடிச்சு பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அதை ஊசா என்ன பண்ணோன்னா அப்படியே கை வச்சு பிடிச்சான். பிடிச்சோன்னா கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வந்து, ஏன்னா கர்த்தருடைய பெட்டி பரிசுத்தமானது, இந்த பெட்டியை நீ பிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ஊசாவை என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. அதனால அந்த இடத்துக்கு பேரேஸ் ஊசா அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே தாவீதுக்கு ரொம்ப சங்கடம் வந்துட்டு, ஐயோ, ஊசா இறந்து போயிட்டானே, ஐயோ, இந்த கர்த்தருடைய பெட்டியில ஒரு பெரிய பரிசுத்தம் இருக்குது, உண்மை இருக்குது, இந்த பெட்டியை தொடவே கூடாதுங்கிற ஒரு நல்ல பரிசுத்தமான காரியம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இனி இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு போகக்கூடாது, இதை ஓபேத்-ஏதேம் வீட்டில் கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நேரே அந்த வண்டியை திருப்பி ஓபேத்-ஏதேம் வீட்டில் என்ன பண்ணாங்க, வண்டியை கொண்டு நிறுத்தி அந்த கர்த்தருடைய பெட்டியை பத்திரமா எடுத்து ஓபேத்-ஏதோம் வீட்டில் வச்சாங்க. கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டில் போனோன்னா அவனுக்கு பயங்கர ஆசீர்வாதம், அப்படியே செல்வம், ஆசீர்வாதம் கொட்டுது. 3 மாசம் கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்ததுனால பெரிய ஆசீர்வாதம். இதை வந்து தாவீது பார்த்தாரு, ஐயோ, இந்த கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருக்கனால அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது, இதை மறுபடியும் நம்ம தாவீது நகரத்துக்கு இந்த பெட்டியை கொண்டு வந்துடலான்னு சொல்லி மீண்டும் அவங்கள பரிசுத்தப்படுத்திட்டு அப்படியே ஓபேத்-ஏதோம் வீட்டிலேருந்து அப்படியே மறுபடியும் என்ன பண்ணாங்க, பெட்டியை கொண்டு அப்படியே தாவீது நகரத்துக்கு வரும்போது அவங்க பயங்கரமா நல்லா துதித்து பாடி ஆடி தன்னுடைய எவ்வளவு பலன் இருக்குமோ அவ்வளவுக்கு அப்படியே துதித்து பாடி அதுல மெதுவா அப்படியே 6 தப்படி அப்படியே மெதுவா நடந்து கர்த்தருடைய பெட்டிய தாவீது நகரத்துல கொண்டு வந்தாங்க. அந்த எக்காலம் பாட்டு, அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் பார்த்தோன்னே எல்லாரும் தாவீது ராஜா வாழ்க, தாவீது ராஜா வாழ்கன்னு சொல்லி அவனுக்கு அன்றைக்கு எல்லாரும் முடி சூட்டினாங்க. அரை தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லையா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லை, கர்த்தருடைய உடன்படிக்கையிலே இருக்குது பொற்பாத்திரம் வைக்கப்பட்ட மன்னா, ஆரோனின் கோல், அதுக்கப்புறம் உடன்படிக்கையின் கற்பலகைகள். இதுதான் உடன்படிக்கை பெட்டியில இருக்குதுல்ல. அப்ப தேவனுடைய நாமம், தேவனுடைய மகிமை அந்த பெட்டியில எவ்வளவு ஒரு பரிசுத்தமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம கையில இருக்கிற உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, இந்த வேத புஸ்தகத்தை ஒருத்தன் சுமந்தா நான் அவனை சுமப்பேன். உடனே புக்கை எடுத்து நம்ம சுமந்த உடனே ஏசப்பா நம்மளை சுமக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அதை திறந்து ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும், அதை வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதன்படி நடக்கணும், அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்ப நம்மள கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, நிச்சயமா ஆசீர்வதி. சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
சங்கீதம் 128:1. ஜெபிப்போமா? கண்களை மூடி கைகூப்போமா? அன்புள்ள இயேசப்பா, தாவீது ஆண்டவரே உமக்கு பயந்து சுவாமி உடன்படிக்கை பெட்டியை பத்திரமாய் கொண்டு வந்தது தாவீது நகரமும் தாவீதில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்களும் நம்முடைய வேத வசனத்தை சுமந்து அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து ஜெபித்து நல்ல பிள்ளைகளாய் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை சூப்பராக இருந்துல? மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.